தொழில்முனை ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்முடைய வேலையை குறைந்த நேரத்தில் திறம்பட முடிக்க தேவைப்படும் 7 முக்கியமான லெசன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் 1, உங்கள் மிக முக்கியமான பணியை கண்டுபிடிங்க. உங்கள் மிக முக்கிய வேலைங்க உங்கள் கோலை அடையிறதையும் உங்கள் மதிப்பை உயர்த்ததையும் நோக்கி இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை தான் உங்கள் இலக்கு நோக்கி உங்களை நெருங்க செய்யும். தூங்கி எழுந்த முதல் 2 மணி நேரத்தில் உங்கள் நேரத்தை சோசியல் மீடியாவில் செலவழிக்கிறத விட அதிக அறிவாற்றல் திறன் தேவைப்படும் ஒரு வேலையை செய்ய செலவிடலாம். லெசன் 2, டச் இட் ஒன்ஸ், அதாவது ஒரு முறை தொடவும். பல வெற்றிகரமான நபர்கள் 5 நிமிடங்களுக்கு குறைவான நேரத்தை எடுக்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வேலையிலையும் குறைந்தபட்ச நேரத்தையும் மூளையை அதிகமாக கசக்காமல் இருக்கவும் அவங்க டச் இட் ஒன்ஸுங்கிறத கடைபிடிக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு மெயிலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பின ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ அதை ஒரு தடவை தட்டி ஓப்பன் பண்ணி தேவையானதுன்னா நேரம் செலவு பண்ணி அப்போவே அதை படித்து முடித்து அந்த வேலையை முடிச்சிடணும். இல்லை தேவையில்லாத ஒரு மெசேஜ்னா அடுத்த நொடி அதிலிருந்து வெளியே வந்துடணும். எப்படி இருந்தாலும் 2வது தடவையாக அதை பார்க்க போகக்கூடாது. இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டால் நம்ம தலையில் ஒரு தேவையில்லாத ஒரு சிறிய அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அதிகமாகும்போது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு தேக்கம் இல்லைனா வேலை ஸ்லோவாகிடும். லெசன் 3, ஒரு நோட் புத்தகத்தை கூட எடுத்துக்கிட்டு போங்க. பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு சின்ன நோட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட் நம்ம பரம்பரைக்கு விட்டு போகிற மிகப்பெரிய பொக்கிஷம்னு செல்ஃப் மேட் மில்லினியர் ஜிம் ரான் சொல்லியிருக்காரு. விர்ஜின் குரூப் நிறுவனர் ரிச்சர்ட் பிரான்சன் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற விஷயம் கேலிக்குரியதாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நான் எங்கே போனாலும் கூட கொண்டு போகிற மிக முக்கிய பொருள் ஒரு நோட் புக் தான். அதுவும் என் பேன் பேக்கெட்டில் இருக்கும். இந்த ஒரு பொருள் என்னோட ட்ராவல் பட்டியலில் முதல் திங்ஸாக இருக்கும். என்னால் இவ்வளோ பெரிய விர்ஜின் குரூப்புங்கிற நிறுவனத்தை ஒரு சில பேப்பருங்க இல்லாமல் உருவாக்கி இருக்க முடியாது. உங்கள் எண்ணத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை, ஒரு ஐடியாவை எழுதி வைக்கலைன்னா அடுத்த நாள் காலையில் தூங்கி எழும்போது அது உங்கள் நினைவில் இருந்து காணாமல் போயிருக்கும். சார்லஸ் டார்வின், தாமஸ் ஆல்வா எடிசன், லியோனார்டோ டா வின்சி, பெஞ்சமின் பிராங்க்லின், ஜான் ராக்வெல்லர் இவங்க எல்லாரும் நோட் புக் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நோட் புக் கூட வச்சுக்கிறது மூலமாக நமக்கு ஏற்படுற அழுத்தத்தை குறைச்சி அந்த யோசனையை மறக்காமல் குறித்து வச்சுக்கலாம். லெசன் 4, பேரட்டோ பிரின்சிபல். பேரட்டோ கொள்கை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சூப்பர்மென்டர் சேனலில் பார்த்து இருக்கோம். ஒரு பொது விதியாக 80% முடிவுகள் 20% நடவடிக்கைகள் இருந்து வரும். இது பிஸ்னஸில் அப்புறம் நம்ம வாழ்க்கையோட பல பகுதிகளில் காணப்படுது. 20% விற்பனையாளர்கள் 80% விற்பனைக்கு காரணமாக இருப்பாங்க. 20% வாடிக்கையாளர்கள் தான் 80% லாபத்துக்கு காரணமாக இருப்பாங்க. ஒரு படத்தோட முதல் சில நிமிடங்களையும் கிளைமாக்ஸையும் இடையில் சில காட்சிகளையும் வச்சு படத்தை 80% புரிஞ்சிக்க முடியும். இந்த கொள்கையில் தெளிவு ஏற்பட்டால் உங்களுக்கு அழுத்தம் குறைந்து வேலையும் குறைந்து உங்களின் சந்தோஷ தருணங்கள் அதிகரிக்கும். லெசன் 5, செய்ய வேண்டிய வேலை பட்டியலை உருவாக்குறத நிறுத்துங்க. அதாவது டு டூ லிஸ்ட் உருவாக்குறத நிறுத்துங்க. ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, வெற்றி அடைஞ்ச பல நபர்கள்கிட்ட செய்ய வேண்டிய வேலைக்கான பட்டியல் இல்லைனும், அதாவது டு டூ லிஸ்ட் இல்லைனும், அதுக்கு மாறா தங்களோட வேலையை எந்த நேரத்தில் முடிக்கணுங்கிற ஒர்க் ஷெட்யூல் கேலண்டரில் குறித்து வச்சு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. நிறைய பேர் தங்களுக்கு டு டூ லிஸ்ட் உருவாக்கிக்கிட்டு அதில் எளிமையாகவும் குயிக்காகவும் முடிக்கிற வேலையை எடுத்து முதல்ல செஞ்சு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஸோ முக்கியத்துவமான வேலைங்க எல்லாமே பெண்டிங்கில் போயிடுது. இந்த முக்கியத்துவம் இல்லாத வேலைங்களை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த டு டூ லிஸ்ட்டை பார்க்கும்போது செய்ய வேண்டிய வேலைங்க ஒரு வித மன அழுத்தத்தை உருவாக்கும். நம்மளோட வேலையை நேரத்தோடு குறித்து வச்சு செய்ய பழகணும். லெசன் 6, ஒரு காலை வழக்கத்தை நிறுவுங்க. காலையில் எழுந்தவுடன் ஒரு வழக்கமான வேலை டிசைன் பழக்கப்படுத்துறது மூலமாக நிறைய சாதித்த திருப்தியும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். இந்த வேலைங்க எல்லாமே 60 நிமிடத்துக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கணும். ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்கலாம், ஆழ்ந்த முடிச்சு விடுங்க, 3 விஷயங்களை பட்டியலிட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்க, இன்னைக்கான இலக்குகளை நிர்ணயிங்க, ஒரு புத்தகத்தோட 10 பக்கங்களை படிங்க, ஒரு இனிமையான பாடல் கேட்டுக்கிட்டே உடற்பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமான காலை உணவை சாப்பிடுங்க. வாரன் பஃபெட்டுக்கு இது மாதிரியான ஒரு வழக்கத்தை கொண்டு இருக்காரு. அவர் தினமும் காலையில் 500 பக்கம் செய்தித்தாள்களை படிக்கிறாரு. பெரும்பாலான மக்கள் விழிப்பதற்கு முன்னே அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிடுறாரு. ஸோ லெசன் 7, செய்ய இன்னும் நிறைய இருக்கிறதுன்ற மனநிலையை உருவாக்குங்க. முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறத நிறுத்துறது முக்கியம். இதனால உங்கள் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் நேரத்தை ஒதுக்க முடியும். நினைவில் கொள்ளுங்க, உங்களுக்கு எது முக்கியமோ அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ இந்த 7 விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கிறது மூலமா நம்மளோட வேலையை திறமையாகவும் செம்மையாகவும் குறிச்ச நேரத்திலையும் செஞ்சு முடிக்கலாம்.
நேரம் வந்து மிகப்பெரிய சொத்து. ஸோ அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.